அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே பிடிவாதமா வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவன் இருந்துட்டு தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி, நீங்க ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, அவ பண்ணாத அக்கிரமெல்லாம் வீட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவளை நான் மன்னிப்பு கேட்க சொன்னனே, மன்னிப்பு கேட்கலையா? மன்னிப்பும் கேட்கல. அதே மாதிரி நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இருந்துட்டு சுரேஷ்கிட்டயே சொன்னதுனால அவனும் கோவப்பட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான். ஆனால் அவள் எங்கேயுமே போகாமல் வீட்டு முன்னாடி போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல மாப்பிள்ள, தயவு செஞ்சு கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க மாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உங்கள் வீட்டாளங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையாடி? தெரியாத தனமாக மச்சங்காரன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அவள் பண்ணுற அக்கிரமம் இருக்கியா அப்பா பாப்பா தாங்க முடியலடா சாமி. இப்போதாண்டி அவகிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஒரு மன்னிப்பை மட்டும் கேட்டுட்டு வீட்டில் சகஜமாக இருமான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இப்படி இப்போ வீட்டில் உட்காந்தேன், உடனே ஃபோன் வருது. வாங்க வாங்க, வீட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டே என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன குடும்படியாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் இருந்துட்டு ரொம்பவே கோமா மாடிக்கு கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்ததாக ரேவதி இருந்துட்டு லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாப்பிள்ளை உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? சொல்லாதனால தானே கேட்குறேன். என்னம்மா ஆச்சு? அவள் பண்ணாத அக்கிரமம் இல்லடி, ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு இல்லை. அவள் பேசி பேசி எனக்கு நெஞ்சு வலி சுரேஷ் இருந்துட்டு கோவப்பட்டு அவளை வெளியே போக சொல்லிட்டான். மன்னிப்பு கேட்டால் இந்த வீட்டில் இரு, மன்னிக்கா காட்டி வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அவளும் போய் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடி போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காடி. வரவங்க போகிறவங்க எல்லாரையும் நம்ம குடும்பத்தை கொல்லப்புறமா என்னாச்சு என்னாச்சுன்னு கேள்வியாக கேட்குறாங்க. இவன் கொஞ்சம் கூட மாறாமல் இவ்வளோ திமிர் பிடிச்சவளாக இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது ராகவன் வராரு. வந்த உடனே மலர் தண்ணி எடுத்துட்டு வாமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியராஜ் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வராங்க. எங்க மலர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவளுக்கு துணையாக அவளும் போய் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவள் தான் நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கானா, இவளும் எதுக்காக அவளுக்கு துணையாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலரை கூப்பிட சொல்கிறாங்க. இருக்கட்டுமே விடுங்கப்பா, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இவளும் கூட போயிட்டு உட்காந்தா ஏதோ இவங்க கேஷுவலாக தான் உட்காராங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் நினைப்பாங்கல்ல. இருந்துட்டு போட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ராகவன் இருந்துட்டு நீங்கள் யாரும் கூப்பிட்ற மாதிரி தெரியல, நானே போய் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ராகவன் கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உள்ளவா மலர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாமா, அது நீயும் என் பேச்சை கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொன்னதுனால மலரும் வேறு வழி இல்லாமல் உள்ளே கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்வாதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கவும், இதுதான் நீ கோச்சிங் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர லட்சணமா, என்ன வேலை இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எதுவுமே ஸ்வாதி கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் இந்த சைடு மதியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல உங்கள் பொண்ணை போய் அங்கேருந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்ககிட்ட தானே புத்திமதியை சொல்லிச்சு. ஆனால் நீங்கள் திருமணம் கூட வந்திருக்க மாட்டீங்க. நானும் அவகிட்ட பேசிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். மறுபடியும் ஒரு பிரச்சனையும் உங்கள் பொண்ணு ஆரம்பிச்சு வச்சிருக்கா. புகுந்த வீட்டில் போயிட்டு நல்லா வாழணும்னு அவளுக்கு ஆசையே இல்லையா? ஏதாவது ஒரு வேலையை அவள் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அவளால் ஏமானதான் அங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் தங்கராஜ் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மதியோட அப்பாவும் ஃபோனை தூக்கி போட்டுடுறாங்க. என்னங்க இது, அவளுக்கு அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. மதி இப்படி இருக்கிற ஆள் கிடையாது. அவள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறானா அந்த வீட்டில் ஏதோ பெருசாக தப்பு நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். முதல்ல போயிட்டு மதியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, ஒரு 2-3 நாள் நம்ம வீட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அவளை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரலாம். அதை விட்டுட்டு நம்ம போய் அவளை திட்டிட்டு வரதுல எந்த ஒரு யூஸும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் மதியை கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க.
வாம்மா வீட்டுக்கு அப்படின்ற மாரியே சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மதி என்னடா ஆட்டோ சவுண்டு கேட்குதேன்னு சொல்லிட்டு இந்த சைட்லேருந்து எல்லாருமே வெளியில வராங்க. நீங்க வந்துட்டீங்களா? உங்ககிட்டயே நாங்க சொல்லான்னு தான் இருந்தோம். மாப்பிள்ளை சொல்றதா சொன்னாரு. அதனால தான் நாங்க சொல்லவே இல்ல. முதல்ல உள்ள வாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சுரேஷும் வீட்டுக்கு வந்துடுறாரு. நீ இன்னும் போகவே இல்லையா? போய் எங்கேயாவது தொலைஞ்சு போயேன்டி அப்படின்ற மாரி திட்டிட்டு உள்ள போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, என்னங்க பொண்ண வளர்த்து வச்சிருக்கீங்க. பாருங்க எப்படி உட்காந்துக்கிட்டு எங்க குடும்ப மானத்த வாங்கிட்டு இருக்கான்னு. நீங்க எதுக்காக முதல்ல அவள வெளிய உட்கார வச்சிருக்கீங்க? அப்படி என் பொண்ணு அந்நைட்ல இப்படி வெளிய உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க நடக்குது இங்க? அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுமேங்க. அதுக்காக ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படியாங்க வெளியில உட்கார வைப்பீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்க வீட்டு பொண்ணு இனிமே எங்க வீட்டுக்கு தேவையில்ல. உங்க பொண்ண கூட்டிட்டு போங்க. அத நான் எப்பவோ செஞ்சிருப்பேனே! அதுக்காக என் பொண்ண நீங்க வெளிய உட்கார வைப்பீங்களா? மனசாட்சியே இல்லையா உங்களுக்கெல்லாம்? அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வந்து, "மாமா நம்ப போலாம். நம்ம வீட்டுக்கு போலாமா?" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. மதியம் அழுந்துக்கிட்டே அவங்க கூட கிளம்பி போறாங்க. மலர் எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சுரேஷ் பேசினது, வீட்ல நடந்த எல்லா விஷயம், இது எல்லாத்தையும் நெனச்சு பார்த்து மதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.